உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலா பயந்த மாதிரியே எங்கே நம்ம வீட்டிலேருந்து எல்லாரும் போனால் என் அப்பா அவமானப்படுத்திடுவாரோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரியே இப்போது மனோகர் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஒரு துணி எடுக்க போகணும் அப்படிங்கும்போது கூட அவமானப்படுத்துகிறாரு. அப்படிங்கும்போது போக போக நிறைய விஷயத்தில் அவர் அவமானப்படுத்த போகிறாரு. இது எல்லாத்தையுமே சேரன் வந்துட்டு மற்ற தம்பிங்க கிட்ட சொல்லி இதை யாரையும் நீங்கள் நிலா கிட்டேயோ முக்கியமாக சோழன் கிட்டேயோ காட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்க தான் போகிறாரு. இதை நிலா எப்படியோ கண்டுபிடிச்சி பயங்கரமான ஒரு டோஸ் கொடுக்க தான் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக நிலா வந்துட்டு குடும்பத்தை எப்படிலாம் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ சோழன் கிட்ட மனசு விட்டு பேசுகிறாங்க. ஆமாம் சோழன், நீங்கள் எப்போ என்னை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்றாங்க. என்ன நிலா இப்படி கேட்குற, உனக்கு ஞாபகம் இல்லையா, நீயே யோசிச்சு சொல்லு அப்படின்றாங்க. நீங்கள் என் வீட்டுக்கு வந்தீங்களே வண்டி ஓட்ட, அப்பப்போ பார்த்தீங்களா அப்படின்றாங்க. ஐயோ இல்லை நிலா, அதுக்கு முன்னாடியே நான் உன்னை பார்த்துருக்கேன். நீ அந்த வைப்ரேஷன் மண்டையன் கூட ஒரு வாட்டி வந்துட்டு இருந்த. அப்போது அவன் தான் ராங் ரூட்டில் வந்து ஆக்சிடெண்ட்டே பண்ணான், அதாவது லைட்டாக இடிச்சிட்டான். ஆனால் அவன் இறங்கி வந்து பெருசாக நான் தான் இடிச்சிட்டேங்கிற மாதிரி என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தான். ஆனால் நீ தான் கரெக்டாக வந்து டேய் மண்டையா, நீ தாண்டா தப்பாக வந்த, அவர் கரெக்டாக தான் வண்டி ஓட்டிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு எனக்காக நான் யாருன்னு தெரியாதப்பவே நீ இதுதான் நியாயங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணனில்ல. அப்போவே உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. அதுக்கப்புறமா திருவண்ணாமலையில் திரும்ப நான் உன்னை பார்ப்பேன்லாம் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் உன்னை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக ஆயிடுச்சு எனக்கு. அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு நிலா, நமக்கு பிடிச்ச பொண்ணு இங்கே இருக்குங்கும்போது அப்படியே எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி, நீங்கள் எப்போ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இது என்ன நிலா கேள்வி, உன்னை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் நான் உன்னை பார்த்த உடனே அப்படியே மனசுக்குள்ளார லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் உனக்கு கல்யாண ஏற்பாடு நடந்திருக்கு, அவன் தான் மாப்பிள்ளன்னு சொன்ன உடனே அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நிலா. நம்ம இருக்க ரேஞ்சு என்ன, அவள் இருக்க ரேஞ்ச் என்ன, அதெல்லாம் போய் அவகிட்ட பேசக்கூட முடியாதுன்னு உன்னை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் அப்படின்றாங்க. பயமாக இருக்குமா, எதுக்கு சோழன் அப்படின்றாங்க. ஆமாம், நான் ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர், நான் உங்ககிட்ட வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா நீ என்னையா ஏதாவது எடுத்து அடிச்சுடிச்சு விட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் பயந்துட்டு நான் சொல்லலை அப்படின்னோடனே நிலா சிரிக்கிறாங்க. சரி அப்புறம் எப்படி அப்படின்றாங்க. ஆமாம், நீ அதுக்கப்புறம் என்ன பண்ண, வந்து இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பமே இல்லைன்னு சொன்ன பற்றியா, அதுக்கப்புறம் என்னோட புதஞ்சு போன காதல் திரும்பவும் அப்படியே லைட்டாக துளிர் விட்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அப்போ உன்னை பார்க்குறதுக்கே பாவமாக இருக்கும் தெரியுமா நிலா, நீ என்கிட்ட வந்து கேட்டப்போ உன்னை எப்படியாவது அங்கேருந்து கடத்தி கூட்டிகிட்டு போயிடணும், உன்னை எப்படியாவது சேஃப் பண்ணணுன்னு தான் நான் நினச்சேனில்லா அப்படிங்கிறாங்க. புரியுது சோழன், ஆனால் என் வீட்டில் நான் அப்படியே ஒரு பிரின்சஸ் மாதிரி இருப்பேன் தெரியுமா. எனக்கு ஏதாவது ஒன்றுனா என் அப்பாவும் என் அண்ணனும் ஓடி ஓடி வந்துடுவாங்க. எனக்கு அவங்க 2 பேரும் பார்த்து பார்த்து செய்வாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்துட்டு நான் எது சொன்னாலும் கேட்கல. என் மொத்த குடும்பமும் என் அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு எதிராக இருந்தப்போ யார்கிட்ட இதை பேசுறதுன்னு கூட தெரில தெரியுமா. அப்போ ஏதோ உங்களை பார்த்தோன்னே சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நீ பாத்தியா நிலா, அப்போவே என்னை பார்த்த உடனே இவன் நமக்கு உதவி செய்வான், இவன் நமக்கானவனா இருப்பானோ உனக்கு தோணியிருக்கு, ஆனால் அது உனக்கு லேட்டாக தான் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி நிலாவும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது, சத்தியமாக சொல்கிறேன் நிலா, ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் உண்மையாக நினைக்கும் போதே எனக்கு அப்படியே சந்தேகமாக இருக்குது. நீ இப்போது என் ஒய்ஃபாக என் முன்னாடி என் பக்கத்தில் உட்காந்து என்கிட்ட மனசு விட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. நான் வேணா கிள்ளி காட்டவா அப்படின்றாங்க. நீ கில்லுனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த ஞாபகம்லாம் என் நெஞ்சுக்குள்ளே எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தா மனோகர் வந்து எல்லாரையும் ட்ரெஸ் எடுக்க வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால, ரிசப்ஷனுக்கு ஓகேன்னு சொல்லிட்டதுனால இப்போ எல்லாரும் ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. அங்கே போன உடனே சேரன் கடையை பார்த்துட்டு அப்படி பெருசாக ஒரு மாதிரி, பரவாயில்ல இவ்வளோ பெரிய கடையாக இருக்குது பாருடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவங்கிட்ட சொல்கிறாரு. இதை பார்த்த மனோகர் உடனே, ஆமாம் தம்பி, இந்த ஊர்லேயே இதுதான் பெரிய கடை, அதுவும் இல்லாமல் இந்த கடையோட ஓனர் என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறாரு. ஓ அப்படிங்களா சார், சரி சரி அப்படின்னு சொன்ன உடனே கரெக்டாக ஓனரும் வராரு. வந்த உடனே இவர் என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்கிறாரு. சார் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தான் நான் காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், குடும்பத்தோடு வேறு வரேன்னு சொல்லிட்டீங்களா, அதனால தான் சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தேனுக்கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு, இவங்க தான் என்னோடய ஒய்ஃபு, இவங்க என் பையன், இது என் பொண்ணு, இவர் தான் என்னோடய மாப்பிள்ளை சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அவரோட குடும்பத்தை ஆளுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாரு. சேரன் அப்படியே பார்த்துட்டு வணக்கம் அப்படின்னு சொல்கிறத கூட அவரோட ஒரு பெருசாக கண்டுக்கல. அதுக்கு அடுத்ததாக இப்போது நிலாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போது நிலா வந்து அந்த குடும்பத்து கூடயே இருக்கிறத பார்த்த உடனே இப்போ மதி கூப்பிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு நிலா, நீ அந்த குடும்பத்தை ஆளு தான், இல்லைன்னுலாம் சொல்லலை, ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் எங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படின்றாங்க. இதை பார்த்த தேனு உடனே, அது எப்படி மதி, அவளுக்கு அந்த குடும்பம் தான் முக்கியம், அவளுக்கு அப்பா அம்மா அண்ணன் அண்ணின்னு இத்தனை பேர் இருக்காங்கங்கிறது ஞாபகத்தில் கூட இருக்கா என்னன்னு தெரியல அப்படின்றாங்க. ஏமா இப்படி பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்றாங்க. சரி நிலா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே மனோகர் பார்த்துட்டு, சரி வாங்க ட்ரெஸ் எடுக்கணும்ல, என்ன அங்கேயே நின்ட்டிங்க அப்படின்னோடனே, இதோ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. ஸோ இப்போ வந்ததுக்கப்புறமா பார்த்தா இப்போது எங்கே இருக்குது ட்ரெஸ் எல்லாம் கேட்கும்போது சாரீ வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாரீ இந்த ஃப்ளோரில் பாருங்கள், மாப்பிள்ளைக்கு வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
இப்போ சோழன் உடனே சரி வா நிலா ஃபர்ஸ்ட் உனக்கு saree பார்த்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே மனோகர் உடனே மாப்பிள்ள இருங்க இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், அவங்க போய் எடுக்க போகிறாங்க, நீங்கள் எதுக்கு அங்கே போய்க்கிட்டு அப்படின்றாங்க. அப்படி இல்லை நிலாவுக்கு நான் saree செலக்ட் பண்ணி கொடுத்தா தான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி நிலாவுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. அவங்க ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கும்போது சரி இப்போ என்ன நிலா ஒரு 4 saree செலக்ட் பண்ணி வச்சானா நீங்கள் அதில் ஒன்றை பார்த்து நீங்கள் ஃபைனல் பண்ணுங்கள், அதனால என்ன அவங்கெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், நம்ம அதுக்குள்ளே போய் எல்லாருக்கும் பர்ச்சேஸே முடிச்சுட்டு வந்துடலாம், வாங்க நம்ம மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேலே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்ன உடனே சரிங்க சார் என்ன பார்க்குறீங்க, கோட் மாடலா இல்லை ஷர்வானி மாடலா அப்படின்னு சொன்ன உடனே சோழன் எல்லாத்துக்குமே அண்ணன்கிட்ட கேட்டு கேட்டு பண்ணுறதே அவருக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குது மனோகருக்கு. அப்போ சோழன் டக்குன்னு அண்ணா என்னண்ணே கோட்டு தானேண்ணே வாங்கிடலாமா அப்படிங்கிறாங்க. நீ கோட்டு தானடா கேட்ட போய் பாரு அப்படின்றாங்க. சரிண்ணே இதோ இங்கே இருக்குது சார் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போது அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஷர்வானி மேலே சோழனுக்கு ஆசை வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது எடுத்து ஒவ்வொன்றா வச்சு நல்லா இருக்கானேன்னு கேட்கும்போது இது நல்லா இருக்குடா, இந்த கலரும் நல்லா இருக்கு, இப்படி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு சோழன் இன்னொன்று எடுத்து பல்லவனுக்கு வச்சு பார்த்துட்டு டேய் பல்லவா இது உனக்கு நல்லா இருக்குடா அப்படின்றாங்க. அப்போ உடனே பாண்டி பார்த்துட்டு டேய் உனக்கு தானடா ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம், நீ உனக்கு முதல்ல வாங்குடா, எங்களுக்குலாம் எதுவும் வேணாம் அப்படின்றாங்க. உடனே மனோகர் பார்த்துட்டு தம்பி அப்படிலாம் இல்லைப்பா, எல்லாருக்கும் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், நீங்கள் பாருங்க அப்படின்றாங்க. அப்போ உடனே சரி இவர் சொல்கிறாரேங்கிறதுக்காக சேரனும் வாங்கிட்டு விலையை பார்க்குறாரு. அதில் 25,000 ரூபாய் போட்டிருக்கு. டேய் சோழா 25,000 ரூபாய் போட்டிருக்குடா அப்படின்றாங்க. என்னென்ன சொல்கிற அவ்வளோ விலையா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சோழனும் பார்க்குறாரு. இதை பார்த்ததும் மனோகருக்கா இருக்கட்டும் இல்லை அவரோட பையன் தாஸுக்கா இருக்கட்டும் ஒரு மாதிரி ரொம்ப கேலி பண்ணுறாங்க. என்னப்பா இவனுங்க 25,000க்கு இப்படி வாயை பழக்கிறானுங்க அப்படிங்கிறாங்க. விடுடா இவனுங்க என்னைக்கு இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டிருக்க போகிறானுங்க, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போது சேரன் சும்மா நின்றுட்டு இருக்கும்போது தம்பி நீங்கள் ஏன்ப்பா இப்படியே நிற்கிறீங்க, நீங்களும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இவரும் வேஷ்டியெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா பார்க்குறாரு. அதில் வேஷ்டியே 4,000 ரூபாய் போட்டிருக்கு. இதை பார்த்ததும் அப்படியே ரேட்டை பார்த்துட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்ததும் மனோகர் உடனே என்னப்பா தம்பி என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீங்கள் அப்படியே ரேட்டை பார்த்துட்டு வச்சிட்டு இருக்கீங்க, ரேட்டை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, காசு நான் தானே கொடுக்க போகிறேன், ஏன் இப்போ நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க, காசை பற்றிலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் பொண்ணுக்காக நான் எல்லாமே செய்வேன் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. அப்படியே சேரனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படி நின்றுட்டே இருக்காரு. தம்பி உங்களை தான்ப்பா சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க, இந்த வேஷ்டி தானே எடுத்தீங்க நீங்கள், இதையே நான் வச்சிரவா அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது ஆமாம் தம்பி நீங்கள் இந்த மாதிரி துணியெல்லாம் நீங்கள் அடிக்கடி எடுக்க மாட்டீங்களோ அப்படிங்கிறாங்க. என்ன சார் இப்படி கேட்குறீங்க, நாங்கள் எதுக்கு சார் அடிக்கடி துணி எடுக்க போகிறோம், ஏதாவது ஒரு விசேஷம் விழா அப்படின்னா தான் சார் வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. ஓ சரி 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 அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவங்க பேசும்போது தாஸும் பக்கத்தில் இருந்துட்டு நக்கலை சிரிக்கிறது இது எல்லாத்தையுமே சேரன் இப்படி பார்த்துட்டே ஒரு மாதிரி அவர் அவமானப்படுறத வந்துட்டு பாண்டி கவனிச்சிடுறாரு. இப்போ தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு அண்ணே என்னென்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும் அப்படின்றாங்க. சரி விடுடா நம்ம இந்த மாதிரி துணியெல்லாம் பார்த்தது இல்லைங்கிறது அவங்களுக்கு கிண்டலாக இருக்குது, எல்லாமே நிலாவுக்காக தானே, பரவாயில்ல விடுறா அப்படின்றாங்க. சரிண்ணே அப்படின்னோடனே டே பாண்டி இதை பற்றி சோழங்கிட்ட எதுவும் சொல்லிக்கக்கூடாது, முக்கியமாக நிலாக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுடா அப்படின்றாங்க. என்னண்ணா இதை போய் நான் சொல்லுவேண்ணா, ஏற்கனவே அவங்க இவர் எதையாவது வச்சு நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு தான் இந்த ரிசப்ஷனே வேணான்னு சொன்னாங்க, அதே மாதிரி தான் இவரும் பண்ணுறாரு, இது தெரிஞ்சால் அவங்க ரிசப்ஷனை வேணான்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா அதுக்காக தான் சொல்கிறேன், நீ பல்லவங்கிட்டையும் சொல்லிடு, அவன் சும்மா இருக்க மாட்டாமா, நீ உங்கள் அப்பா இப்படி சொன்னார் அண்ணின்னு போய் அப்படியே சொல்லி வச்சிருவான், நீ பல்லவங்கிட்ட சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரிண்ணே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே வராரு. பல்லவனும் சோழன் கூட சேர்ந்துட்டு அண்ணா எனக்கு இது நல்லா இருக்கானே, ஆனால் இது நல்லா இருக்கானேன்னு வாங்கி ஒன்றா பார்த்துட்ருக்காரு. சோழனும் அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது பாண்டி போயிட்டு டே சோழா நீ உனக்கு பார்த்துட்டுரு, நான் இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டே எங்கடா போகிற அப்படின்னோடனே பாத்ரூம் போயிட்டு வரேன்டா, பல்லவனை கூப்பிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை தனியாக கூப்பிட்டு வரும்போது அண்ணே பாத்ரூம் தானே நீ போயண்ணே என்ன கூப்பிட்ற அப்படிங்கிறாங்க. டேய் ஒரு நிமிஷம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்லவனை தனியாக கூப்பிட்டு போயிட்டு டேய் அவன் சோழனுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம், நமக்கெல்லாம் ட்ரெஸ் வேணாண்டா அப்படிங்கிறாங்க. என்னண்ணே 4 பேரும் ஒன்றா போடலான்னு தானே பேசணும், இப்போ அண்ணன் மட்டும் வாங்கும் நம்மளாம் சும்மா நிற்கணுமா அப்படிங்கிறாங்க. டேய் அப்படி இல்லைடா, இது அவர் வாங்கி கொடுக்குறாரு, நம்ம எதுக்குடா அவர் வாங்கி கொடுக்குறதுல வாங்கி போடணும், அதெல்லாம் வேணாண்டா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் ஏதாவது சொன்னாரா அப்படின்றாங்க. ஆமாண்டா அண்ணனையே வந்துட்டு ஒரு மாதிரி அவர் சொல்கிறாரு, நம்மலாம் அடிக்கடி துணியெல்லாம் வாங்க மாட்டோமா, அதுவும் இந்த மாதிரி கடையிலலாம் வாங்க மாட்டோங்கிற மாதிரி அண்ணனை ஒரு மாதிரி அவர் நக்கலாக பேசுகிறாருடா, அதனால் அண்ணனும் சொல்லிச்சு நம்ம இங்கே ட்ரெஸ் எடுக்க வேணாண்டா நம்ம பார்த்துக்கலாம் விட அப்படிங்கிறாரு. அப்படியாண்ணே சரிண்ணே அப்படின்ட்டு டே இங்கே பாருடா இந்த விஷயம் முக்கியமாக அவங்கள்ட்ட சொல்லிடாத அப்படின்றாங்க. யார்கிட்டண்ணே அன்னிக்கிட்டேயா அப்படின்றாரு. ஆமாண்டா முக்கியமாக அவங்கக்கிட்ட சொல்லிடாத, அப்புறம் அந்த ரிசப்ஷனே வேணான்னு சொல்லிடுவாங்க அப்படின்றோன்னே சரிண்ணே நான் சொல்ல மாட்டேன், சோழங்கிட்டையும் தான் அப்படின்றாங்க. சரிண்ணே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் வராங்க. வந்துட்டிங்களாடா, டே பல்லவா இங்கே பாருடா உனக்கு இதை எடுத்து வச்சுருக்கேன் பாருடா இது சரியாக இருக்குமாண்ணே அப்படின்றாரு சோழன்.
அப்போ பல்லவன் பார்த்துட்டு, அண்ணே எனக்கு வேணாண்ணே, இந்த கடையில் எதுவுமே எனக்கு பிடிக்கல, நம்ம எப்போவும் எடுப்போம்ல அங்கேயே எடுத்துக்கலாண்ணே, இது எனக்கு பிடிக்கலண்ணே அப்படிங்கிறாரு. டேய் என்னடா அழகழகாக எடுத்து வச்சுருக்கேன், இப்போ வந்து வேணான்னு சொல்கிற என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, டே பாண்டி இங்கே பாருடா, இது உனக்கு எடுத்து வச்சுருக்கேன், இதை பாரு அப்படின்றாங்க. அப்போது பல்லவனும் பாண்டியும் இப்படி மாற்றி மாற்றி பார்த்துட்டு, டேய் அதான் நாங்கள் சொல்கிறோம்ல, எங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் செட் ஆகாதுடா, நீ தானே மாப்பிள்ள, நீ எடுத்துக்கோ, எங்களுக்கு இதெல்லாம் வேணாம், நாங்கள் வேறு கடையில் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்னடா நல்லா தானடா பார்த்துட்டு இருந்தீங்க, திடீர்னு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா, எங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு செட் ஆகாதுடா, எங்களுக்கு பிடிக்கலடா அப்படின்றாங்க. அப்போ சோழன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கும்போது இப்போ நிலா வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. சோழன் பர்ச்சேஸ் முடிஞ்சிடுச்சாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே நிலா, எனக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன், இதோ இவனுங்கெல்லாம் இங்கே வேணாம் வேறு கடையில் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறான் அப்படின்றாங்க. அப்படியா, சரி ஒரு நிமிஷம் கீழே வரீங்களா, இங்கே நாங்கள் சாரீ எடுத்து வச்சுருக்கோம், வந்து நீங்கள் ஃபைனல் பண்ணுறீங்களா அப்படின்றாங்க. இதோ வந்துட்டேன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் வேக வேகமாக, அண்ணா கீழே போகலாமாண்ணே, நிலா ட்ரெஸ் எடுத்துட்டாலாம், என்னை ஃபைனல் பண்ண கூப்பிடுறா அப்படின்னோடனே, சரிடா நீ போய் பாரு நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நின்றுட்டுருக்காங்க. சோழன் நேராக அங்கே போகிறாரு. அங்கே போனோடனே நிலா வந்து 4 சாரீ எடுத்து வச்சுருக்காங்க. அதில் தேன் ஒரு சாரீ வந்துட்டு, இது ரொம்ப அழகாக இருக்குடி, இதே எடுத்துக்கலாம், உன் கலருக்கு நல்லா இருக்கும், அம்மாவுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போது நிலா பார்த்துட்டு, இருமா அவர் எனக்கு கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே கரெக்டாக சோழன் போயிட்டு அவங்க அம்மா எடுத்து வச்சதை எடுக்கவே இல்லை, அவர் வேற ஒரு கலரை எடுத்து கொடுக்கும்போது அங்கேயே தேனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே மதியை பார்க்குறாங்க. விடுங்கத்த, அவள் தானே கட்ட போகிறா, அவள் புருஷன் சொல்கிற மாதிரி பண்ணிட்டு போட்டும் விடுங்க அப்படின்றாங்க. தேன் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்போது சரி இந்த சாரியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கொடுத்த சாரியவே எடுத்து அவங்க பேக் பண்ண சொல்லிடுறாங்க. இப்போ அந்த சைடு வந்த உடனே பார்த்தா, நீங்கள் பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னோடனே இப்போ அவங்க 3 பேர் அப்படி திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ மனோகர் வேகமாக வந்துட்டு, மடி நிலா நீயே வந்து கேளுமா, எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துக்க சொன்னேன், மாப்பிள்ளைக்கு மட்டும் எடுக்க சொல்லிட்டு இவங்க 3 பேருக்கும் ட்ரெஸ்ஸே எடுக்காமல் இருக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க. ட்ரெஸ் எடுக்கலையா, ஆனால் ஏன்னா இங்கே வாங்க நான் அவங்க 3 பேருக்கு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு மாதிரியே பார்த்துட்டு, இல்லை நீ எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு பல்லவன் சொன்னோன்னே, என்னடா ரிசப்ஷனுக்கு புதுசாக ட்ரெஸ் எடுக்கிறது இல்லையா அப்படின்றாங்க. அண்ணே நாங்கள் இங்கெல்லாம் பார்த்துட்டோம் அண்ணே, எங்களுக்கு இந்த இருக்க ட்ரெஸ் எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் செட் ஆகலை, நாங்கள் எப்போ எடுக்கிற கடையில எடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க. டேய் பல்லவா, இந்த கடை தாண்டா இருக்கிறதுலே பெரிய கடை இந்த ஊர்லேயே, இந்த கடையில் இருக்க ட்ரெஸ்ஸே உனக்கு பிடிக்கலன்னா வேறு எந்த கடையிலடா போய் எடுப்ப, நீ எதுவும் பேசக்கூடாதுங்க வா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிட்டு இப்போ பாட்டிக்கு பல்லவனுக்கு அப்புறம் சேரனுக்கு எல்லாருக்குமே தனித்தனியாக நிலா எடுத்துட்டு, கோட் சூட் கேட்டார்ல அங்கிள், கோட் சூட் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. இது இங்கே தான் இருக்குது அப்படின்னோடனே, இது மாப்பிள்ளைக்கு போடுறது அப்படின்றாங்க. இல்லை இந்த மாதிரி வேணாம், நார்மல் கோட் சூட் எங்கே இருக்குது அப்படின்றாங்க. என்ன சைஸ் அப்படின்னு கேட்ட உடனே, சைஸ் தெரியலையே அப்பா, அங்கிளுக்கு என்ன சைஸ் வரும் அப்படின்றாங்க. அப்போ அப்படியே மனோகர் பார்த்துட்டு, அங்கிள்க்கா உன் மாமனாருக்காம்மா கேட்குற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, அவர் கோட் சூட் போடணும்னு ஆசைப்பட்டார் என் ரிசப்ஷனுக்கு, அதனால தான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே தாஸ் பக்கத்துலேருந்து பார்த்துட்டு, ஏன்பா அந்த ஆளுக்கு கோட் சூட் வேறையாம் அப்படிங்கிறாங்க. சரி விடுடா நிலா இருக்கால அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா அவர் சைஸ் அவங்கக்கிட்டே கேளு சொல்லுவாங்க, எப்படி இருப்பாருன்னு சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அப்படின்றாங்க. சரின்னு இப்போ நிலாவும் போயிட்டு கோட் சூட் அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சோழனும் கூட போய் அங்கே நிலா கூட நிற்கும்போது இங்கே சேரன் பாண்டி பல்லவன் 3 பேர் மட்டும் நிற்கிறாங்க. உடனே தாஸ் இருந்துட்டு, ஏன்பா உங்களை கோட் சூட் போடுங்கன்னு நான் சொன்னேன்ல, நீங்கள் என்னப்பா சாதாரணமாக வேட்டி சட்டை எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் கோட் சூட்லாம் நமக்கு புதுசாடா, நான் போடாத கோட் சூட்டா, வீட்டில் எத்தனை கோட் சூட் வச்சுருக்கேன், கோட் சூட்லாம் புதுசாக பார்க்குறவங்க தான் போடுவாங்க, நமக்கு என்ன அப்படியா சொல்லு, அவங்க அப்பா இது வரைக்கும் போட்டிருக்கவே மாட்டார், சரி இந்த ஃபங்க்ஷனை வச்சு போட்டுக்கலான்னு போடுறாங்க, அதுவும் இல்லாமல் கோட் சூட்லாம் எவ்வளோ விலை, அதெல்லாம் அவங்களால போய் வாங்க முடியுமா, விடுடா தாஸ், நான் போடலன்னா என்ன, அவர் போடுறாருல அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லும்போதே இப்போ இவங்க 3 பேருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக இருக்குது. எதுவுமே பேச முடியாமல் நேராக போயிட்டு சேரன், பண்ணிலா அப்பாவுக்கெல்லாம் வேணாம்ப்பா, கோட் சூட் தானே நம்ம வாங்கிக்கலாம்ப்பா, வேணாம்ப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணன் நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன், 3 பேருமே ட்ரெஸ்ஸு வேணாங்கிறீங்க, இப்போ அங்கிளுக்கு வாங்குறேன்னு சொல்கிறதுக்கும் இப்போ வேணாங்கிறீங்க, என்னதான் உங்கள் பிரச்சனை, என் அப்பா ஏதாவது சொன்னாரா அப்படிங்கிறாங்க. ஐயோ சேச்சா நிலா அப்படிலாம் இல்லைப்பா, அவரெல்லாம் எதுவும் சொல்லலை, உங்களுக்கு தானேப்பா ரிசப்ஷன், உங்களுக்கும் உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தா ஒரு நியாயம் இருக்குது, எங்களுக்குலாம் எதுக்குப்பா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா நான் வாங்குவேன், நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலாவும் அப்படியே வாங்குறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையா வந்துட்டு மனோகர் இப்போ இன்சல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க, எல்லாத்தையுமே மனசுலேயே வச்சுட்டு இப்போ இவங்க 3 பேரும் மறைச்சிட்டே இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நிலா இதை கண்டுபிடிச்சி மனோகர் தேனி எல்லாத்தையுமே நிற்க வச்சு கேள்வி கேட்க போகிறாங்க. என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம், அவங்க எல்லாமே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே திரும்ப ஒரு பதிலடி மனோகருக்கு கொடுக்க தான் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.